பாருங்கள், நல்லா டேஸ்ட்டான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி செஞ்சோம்னாக்கா குஸ்காவுக்கு தொட்டுக்கலாம், பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலும் சாப்பிட்லாம் தொட்டுட்டு, செம்மையாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயை ஊற்றி பெரிய வெங்காயத்தை சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் பாருங்கள், அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்துருவோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். எந்த அளவுக்கு நம்ம மசாலா செய்யணுமோ அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் ஒரு 20 முட்டைக்கு போட்டேன். அந்த அளவுக்கு மசாலா செய்கிறேன் நான். அடுத்து பாருங்கள், இஞ்சி பூண்டெல்லாம் மஞ்சத்தூளை சேர்த்துருவோம். நல்லா வதக்குவோம். அடுத்து பாருங்கள், பவுட்ரு பண்ணுறதுக்கு ஒரு 4 பட்டை, அடுத்து பாருங்கள் ஏலக்காய் சேர்த்துருவோம். ஒரு 5-6 ஏலக்காய், கிராம்பும் அதே மாதிரி ஒரு 5-6 கிராம்பு சேர்த்துருவோம். அப்புறம் ஜீரகம் சேர்த்துடலாம் ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிடுவோம். பாருங்கள், இஞ்சி பூண்டில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பவுட்ரு பண்ணதையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். அடுத்து அரைச்சி வச்சோம்ல சின்ன வெங்காயம் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா சுண்ட விட்ருவோம். கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், முட்டையை உப்பு போட்டு வேக வச்சு ஓடெல்லாம் உரிச்சிட்டு நல்லா அந்த முட்டையெல்லாம் கீறி விட்டு வச்சுருக்கிறேன். அதை நம்ம சேர்த்துருவோம். கீறினோம்னா தான் உள்ளே நமக்கு மசாலெலாம் இறங்கும். போட்டு சிம்மில் சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே பரட்டி விட்டு வச்சோம்னாக்கா நம்ம உள்ளார நல்லா மசாலாம் இழுத்து நல்லா டேஸ்ட்டான முட்டை கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.